ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி விநாயகர் செய்வது அப்படின்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. இன்றைக்கி பசங்க வீட்டில் அழகாக சூப்பரான விநாயகர் ஒரு மண்ணை வச்சு அழகாக செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட வீடியோ, பாருங்கள். இப்போ விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு கல் மாதிரி சின்னதாக ஃப்ளாட்டாக ஒரு செங்கல் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மேடை. ஸோ அதுக்கு மேலே தான் விநாயகர் செய்ய போகிறாங்க. இப்போ ஒரு உருண்டை ஒரு களிமண்ணை உருட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பால் ஷேப்பில் ஒரு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷேப்பை நீங்கள் சென்டராக அந்த மேடையில் சென்டராக ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கால் ரெண்டு பக்கம் ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருட்டிட்டு அந்த உருண்டை அந்த ரவுண்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து அழகாக வளைச்சி கால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அமைப்பில் சின்னதாக மெலிசாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உடம்புக்கு ஏற்ற மாதிரி காலும் கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பக்கம் சுற்றி கால் வைக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகழகான விநாயகர் சூப்பரான டிசைனில் 5 விநாயகர் ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்க தான் தானாகவே கைவினை செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வீட்டில் விநாயகர் செய்கிறது. நம்ம எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு கடையில் வாங்கி சாமி கும்பிடுவோம். அதை விட நீங்கள் உங்கள் பசங்களை செய்ய வச்சிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும், அது ஒரு ஆர்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் விநாயகர் செஞ்சு வழிபடுங்க. இதே அழகாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் வச்சு அடிச்சிங்கன்னா வீட்டிலே விநாயகர் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக நிறைய வெரைட்டியில் விநாயகர் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு மேடை மாதிரி வச்சுக்கிட்டு களிமண் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா களிமண்ணால் எல்லாரும் உருட்டி எல்லா மேடையிலையும் அழகழகாக வச்சிட்ருக்காங்க. இப்போ அழகாக வச்சதுக்கப்புறம் இப்போ நடுவில் இந்த ஒரு கொஞ்சமாக ஸ்கொயர் ஷேப்பில் தட்டை பண்ணி வச்சுக்கோங்க. இதோ அங்கே கீழே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வயிறு பாகம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்புறம் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை வச்சு ஷேப் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. முழுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் செய்கிற மாதிரியே வரும். சூப்பரான அழகான விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கம் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது களிமண் வச்சு விளையாட இருப்பீங்க. கண்டிப்பாக ஞாபகம் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்கள். நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையில் களிமண் வச்சு குட்டி குட்டி பாத்திரம், அம்மி, கொடைக்கல் சின்னதாக அந்த மாதிரி தான் செஞ்சு விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்னென்ன சொப்பு ஜாமாவை செஞ்சு விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இந்த மாதிரி விநாயகர்லாம் செஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் பசங்க இந்த மாதிரி செய்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப சூப்பரான டேலண்ட் இருக்குது பசங்களுக்கு. நல்லா அப்கிரேடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாமே. ஸோ நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம பூஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக கோடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் ஒரு கோடு போட்டு இப்போ நீட்டு ஒரு குச்சி மாதிரி சீவாங்குச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நடுவில் சொருகி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சின்ன தலை இருக்கிறதுக்காக உடம்புக்கு ஏற்ற தலை வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா தலை கொஞ்சம் சின்னதாக பால் பண்ணி
அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் பால் பண்ணி அந்த குச்சி மேலே உள்ளார வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டெடியாக நிற்கும். அந்த குச்சி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், விழாது ஃப்ரெண்ட்ஸ் தலை. பாருங்களேன் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு சூப்பராக பசங்க செய்வாங்க அப்படிங்கன்னு. இப்போ அந்த குச்சி உள்ளார வந்து அந்த உருண்டை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ தலை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம வீட்டிலே விநாயகர் செய்யலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தண்ணி வச்சு நல்லா ஷைன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்டாக 75% வந்து விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். இப்போ எல்லார் வீட்லேயும் விநாயகர் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நாளைக்கு. ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயுமே கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாம் வச்சு படைப்போம் விநாயகருக்கு. அதே மாதிரி பழம் எல்லாத்தையும் வாங்கி படைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி விநாயகருக்கு பிடிச்சதெல்லாம் பிரசாதமாக நம்ம படைச்சோன்னா விநாயகர் வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க. இப்போ வந்து நான் 2 பக்கம் வந்து காது வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 குச்சி சொருவிக்கலாம் இந்த மாதிரி சைடில். அப்போ தான் உங்களுக்கு விழாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா தொப்புன்னு கீழே விழுந்துடும். ஸோ அதனால் குச்சி வச்சுக்கோங்க. உடம்பு பாகத்துலேயும் ஒரு குச்சி வச்சுருக்கீங்க தலை நிற்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி காதில் வந்து 2 குட்டி குட்டி குச்சி சீவாங்குச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பசங்களும் ஒரே மும்பரமாக டிசைனாக விநாயகரை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ காதுக்கு வந்து அழகாக ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காது பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வளைவு கொடுத்து வச்சுருக்க காது. பாருங்கள், அந்த குச்சியில் அழகாக இந்த காது ஒரு சைடில் நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சின்னதாக உருண்டை பண்ணி நடுவில் ஒரு வளைவு மாதிரி கொடுத்து அப்படியே அந்த குச்சி உள்ளார சொறி வச்சிங்கன்னா காது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். பாருங்களேன், இவ்வளோ ஒரு திறமை வந்து பசங்களுக்கு இருக்குது. நம்ம பாராட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி அந்த குச்சி 2 பக்கத்தை விட்டுட்டு நடுவில் வந்து வளைவு கொடுத்தோன்னா காது வந்து ரெடி. இப்போ விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டாரு. அப்போல்லாம் ஒரு குட்டி குட்டி பாத்திரம் மண்ணில் வச்சு விளையாண்டுட்டு அதுதான் செய்ய தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாமே. இப்போல்லாம் எல்லா பசங்களும் நிறைய ஆர்ட் கற்றுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆர்ட்டு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியுது பசங்களுக்கு. இப்போல்லாம் நம்ம சொல்லி கொடுக்காமலே அவ்வளோ ஒரு அழகாக செய்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வேறு வேறு மாடலில் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே நம்ம ஒரு சிலை பார்க்குவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைப்பில் ஒரு விநாயகர் வந்து ஒரு பையன் செஞ்சிட்ருக்கான். மெத்தட் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து விநாயகர் செய்கிறதுக்கு எல்லோரும் அவங்கவுங்க தெரிஞ்ச விநாயகர் வந்து அவங்கவுங்க டிசைனில் செய்கிறாங்க. இப்போ வந்து மூக்குலேருந்து தும்பிக்கை வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அந்த கீழே சென்டர்லேருந்து நம்ம வந்து மெலிசாக உருட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு வளைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், தும்பிக்கை நம்ம செய்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ தும்பிக்கை கொஞ்சம் நிற்காமல் இருக்கிறதுனால மறுபடியும் நல்லா ஒட்ட வச்சுருக்கோம். இப்போ வந்து தும்பிக்கை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா பிச்சுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இப்போ இந்த விநாயகரை வந்து நம்ம நல்லா காய வச்சு பெயிண்ட் அடித்தா அழகாக சூப்பராக குட்டி விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம கடையில் வந்து வாங்குகிறோம். அவங்க வந்து அச்சில் வச்சு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து மண்ணில் வச்சு அழகாக அப்படியே
அவங்களும் மண்ணில் அச்சு போட்டு செய்வாங்க, அந்த டிசைன் அப்படியே வந்துடும். இது வந்து பசங்க கையில் செய்கிறது, இது இன்னும் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு குட்டி பிள்ளையார் வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், அங்கே ஒரு விநாயகர், இங்கே ஒன்று, எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ லட்டு குட்டி குட்டி பால்ஸ் வந்து உருட்டிக்கிட்டு தும்பிக்கை மேலே லட்டு வச்சுருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அழகாக குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வைக்கிறாங்க. பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் இப்போ விநாயகர் வந்து ரெடி ஆயிட்டாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர். இப்போ இனிமேல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்க அவங்கவுங்க விநாயகர் செஞ்சு முடிச்சிட்டாங்க எல்லாருமே. அவங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் செஞ்சுருக்காங்க. எது ரொம்ப அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுற விதமாக எந்த விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வந்து கை வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மெல்லிஸாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு வயிற்றுலேருந்து வச்சு மேலே சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் அவ்வளோ அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு விநாயகர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாமிக்கு வந்து லட்டு இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க. கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சி ஒரு கிண்ணத்தில் வைக்கிற மாதிரி அழகாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாரோட விநாயகரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 விநாயகர் விதவிதமாக ரெடியாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக பூ அலங்காரம் பண்ணி அருகம்புல் வச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு விநாயகர், செகண்டு, தேர்டு, 4th, 5th எது ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள்.